தளபதி 69 அதாவது விஜய் அவர்களுடைய 69வது திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு ராணுவ பயிற்சி மையம் உட்பட பல்வேறு பகுதிகளில் ரொம்பவே பரபரப்பா நடந்து வந்துட்டு இருக்கு. ஹச் வினோத் இயக்குற இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பை முடிச்சதுமே முழுமையான அரசியல் பக்கம் களமிறங்குறதா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தார் விஜய். படத்துல கதாநாயகியா பூஜா ஹெக்டே நடிச்சிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பிரியாமணி, மமிதா பைஜு, பாபி தியோல் உட்பட பல நட்சத்திரங்களும் படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. படத்துல அவங்க கேமியோ இருக்காமா, இவங்க கேமியோ இருக்காமா, அனிருத்தோட இசையில இந்த பாடகர் தான் முதல் பாடல அதிரடியான ராப் வரிசையில கொடுத்திருக்காராமா அப்படின்னு சொல்லிட்டு படம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் அப்பப்போ சோஷியல் மீடியால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா தகவல்களா பேசப்பட்ட எந்த விஷயம் குறித்தும் தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரல. கடந்த சில நாட்களா தளபதி 69 திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் பாலையா அவர்களுடைய பகவத் கேசரி திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட ரீமேக் ரைட்ஸ் வாங்கி இருக்கிறதா சோஷியல் மீடியால தகவல்கள் பேசப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. பகவத் கேசரி பாலையா நடிப்புல கடந்த ஆண்டு டோலிவுட்ல வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்தை தான் இங்க தமிழ்ல ரீமேக் பண்ணி பாலையா கதாபாத்திரத்தில் விஜய் நடிக்க போறதாகவும் அவருடைய மகளாக மமிதா பைஜு நடிக்க போறதாகவும் சோஷியல் மீடியா பக்கங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. அது தொடர்பா விசாரிக்கும் போது டீம் செயல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல எந்தவித உண்மையுமே இல்ல. தளபதி 69 முழுக்க முழுக்க ஹச் வினோத்தோட திரைப்படம். இது பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக் கிடையாது. தளபதி 69 ஒரு ஆக்ஷன் திரைப்படம். நிறைய அரசியல் இருக்க போது, மற்றபடி சோஷியல் மீடியால வர தகவல்கள் எல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு சர்ப்ரைஸா இந்த தளபதி 69 திரைப்படத்துல டிவிகே அதாவது அவருடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தொடர்பான பல்வேறு காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். கண்டிப்பா அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம அவருடைய தொண்டர்களுக்கும் ஏற்ற ஒரு திரைப்படமா இந்த கடைசி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.